காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது நாம் பார்க்கிறதான வேதம் சொல்கிறது, முதலாவது தேவ சமூகத்தில் சட்ட திட்டங்கள் இன்றைய உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் வேதத்தின் சட்ட திட்டங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்துடைய உபதேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தேவனுடைய சமூகத்தில் ஒரு 3 காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு முதலாவது ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இன்னைக்கு 3 விசேஷத்தை ஒரு உபதேசத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இங்கே வேதம் சொல்லுகிறது, இது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? அதை வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். நல்ல கவனிங்க. சட்ட திட்டங்கள் இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்படுது. சட்ட திட்டங்களில் முதல் முன்னே நீங்கள் எங்கே இருந்தீங்க? பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நாம் எதுக்கு கீழ்ப்படுகிறதா வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? கீழ்ப்படியணும். இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள். அல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் நடக்குது? நிறைய உதாரணத்துக்கு நிறைய காரியத்தை சொல்ல முடியும். ஒரு தேவனுடைய மனுஷன் தன் தகப்பனிடத்திலிருந்து கீழ்ப்படியாமல் சொத்தை பிரித்து எடுத்து போனார். அவர் போனார், கொஞ்ச காலமானது, சொத்துக்களில் இருந்த பணமெல்லாம் அழிந்து போனது. கடைசியில் சாப்பிட வழி இல்லை, அவருக்கு வேறு வழி இல்லை. அப்பாவின் சொல்லையும் கேட்கல. அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகள் அவரை ஈர்த்து கொண்டு போனது. அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பணங்கள் எல்லாத்தையும் அழித்து சாப்பிட வழி இல்லாமல் பண்ணி தின்கிற அந்த இடத்துல மனம் திரும்ப ஆரம்பித்தார். என்ன நடந்தது என்று சொன்னால், என்னுடைய அப்பா வீட்டில் எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ பேர் அடிமைகளாக வேலை செய்கிறாங்க. ஆனால் எனக்கு சாப்பிட ஒரு பிடி சோத்துக்கு பஞ்சமாயிடுச்சு. அப்படின்னா ஏன் வந்ததுன்னு சொன்னால், அப்பாவின் சொல்ல என்ன பண்ணல? கீழ்ப்படியில். வசனத்தின்படி இன்றைக்கு இயேசு அப்பாவுடைய சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன செய்வார்? கீழ்ப்படியாமல் போனால் நமக்கு என்ன நடக்குது பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. 12. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். நீங்க எதுக்கு அடிமைகளாக இருக்குன்னா, நீதிக்கு அடிமைகளாக மாறணும். தேவனுடைய நீதி, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். அங்கே தேவனுடைய மனுஷ உரத்தை என்ன செய்தான்? அப்பாவின் கீழ்ப்படியாமை, கேட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வெளியே போயிட்டான். கடைசியில் மறுபடியும் மனம் திரும்பி வரும்போது அப்பா தன் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அந்த மகனை என்ன செய்தார்? அந்த குடும்பத்தில் ஒரு அதிகாரியை மாற்றினார். அதே விதமாக கீழ்ப்படிந்தது என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ஒன்று காணப்பட்டது. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அவரோடு பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு உற்பவ காலகட்டத்தில் என் இடத்துல வருவேன், அப்போ அது உனக்கு ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவங்க மனைவி நகைக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், நான் கிழவி ஆகிட்டேன், என் வீட்டுக்காரர் கிழவன் ஆகிட்டார், எங்களுக்கு எப்படி இது நடக்கும் அப்படி என்கிற சொல்லை அவர்கள் உதாசீனப்படுத்துகிற மாதிரி அவர் சிந்தையில் வந்தது. அவன் தேவனுடைய ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை, அப்பாவுடைய வார்த்தை கேட்காம வெளியே போனால் திருப்பி மறுபடியும் அப்பாவை தேடி வரா. இங்கே அப்பா சொல்கிற இந்த வார்த்தை கேட்கும்போது மனைவிக்கு என்ன நடந்து, உலக பிரகாரமான ஒரு தாயாக இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் அந்த தாய் தான் என்ன சொன்னாங்க, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க, என்னை யார் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிற மாதிரி அழைக்கிற தேவன் அவர் இல்லாதவைகளை உண்டு பண்ணி தருகிறார். அப்படி என்று சொன்னால்
ஆனால் அங்கே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த சூழ்நிலை வரும்போது ஆபிரகாமுக்கிட்ட தெய்வம் சொன்ன வார்த்தை, நான் உற்பத்தி காலத்தை வருவேன், குழந்தை இருக்குன்னு சொன்னார். ஆனால் அந்த குழந்தை எனக்கு பலி கொடுக்கணும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ அந்த குழந்தையை பலி கொடுப்பதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஆபிரகாம். மனைவி கிட்ட கூட சொல்ல பலி கொடுக்க போறேன்னு சொல்ல, பிள்ளை கிட்ட கூட சொல்ல பலி கொடுக்க போறேன்னு சொல்லி, ஆனால் தன்னுடைய விசேஷமாக அந்த வேலைக்காரர்களை கூட்டி கழுதிலே கொண்டு போகிறார். கொண்டு போய் அந்த மலை மேலே போகும்போது ஒரு வார்த்தை சொல்ல. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருந்தால் கிரியை செய்யும். அப்போ அவர் அப்பாவை சொல்ல விட்டு வெளியே போனால் மறுபடியும் திரும்பி வரும்போது ஒரு மனுஷனாய் போல வரல, அவன் ஒரு கந்த கோலத்தில் வந்து சேர்கிறான் தன் தகப்பனிடத்தில். மனுஷனை இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள், வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்காததுனால, தேவனுடைய உபதேசங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமையினால வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை. இங்கே சொல்கிறார். ரெண்டாவது, நீங்கள் பாவத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஆக்கி தேவனுடைய நீதிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அடிமைகளாய் மாறப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளாய் மாறப்பட்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் வாசிங்கம்மா. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம், உங்கள் மாம்ச பலவீனத்தை குறித்து மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களையும் அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். என்ன சொல்றாரு கேட்டீங்க, நல்லா கவனிங்க. நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்போ நாம் அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். அந்த அடிமைகளாக இருந்த நம்மை தேவன் நீதி என்கிற ஒரு மார்க்கத்துக்குள்ள, ஒரு வழிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். என்ன பண்ண விட்டுருக்கோம், நீதி என்கிற ஒரு வழிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நீதி என்கிற வழிக்குள்ளே வந்துட்ட நாம் என்ன செய்யக்கூடாது, எதுக்கு அடிமைகளாய் போகக்கூடாது, மாம்சத்துக்கு அடிமைகளாய் மாறக்கூடாது. அப்போ மாம்சத்துக்கு அடிமைகளாய் மாறும்போது மாம்சம் தான் சொல்லுகிறதெல்லாம் செய்தோமானால் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. அப்போ தேவனுடைய நீதி நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் தேவனுடைய அந்த அடிமைகளாய் மாறும்போது தான் தேவனுடைய நீதி நமக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் பரிசுத்தத்துக்கு தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அதுதான் சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சொல்ற 20வது வருஷத்தை, பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இதான் முக்கியமான காரியம். அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறாரு, அந்த 17 சொல்ற, நீங்க நீதிக்கு அடிமைகளா என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், மாறிட்டோம். அப்ப நீதிக்கு அடிமைகளா மாறின நாம அதிலே நிலைத்திருந்தா மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில அல்லது வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நீதி நிறைவேற ஆரம்பிக்கும். அப்ப நீதி நிறைவேற வேண்டுமானால் நாம் நம்முடைய பாவத்துக்கு அடிமைகளாய் மீட்டுட்ட தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. அந்த பரிசுத்தத்துக்குள்ள நடந்து கொள்ளும் போது அந்த பரிசுத்தம் நம்ம என்ன செய்யப்படுகிறா, பாவத்துக்கு நீங்களாக்கி நாம் இப்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், நீதிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அடிமைகளாய் மாறி இருக்கிறோம். அப்ப நீதிக்கு அடிமைகளாய் மாறும்போது அடுத்த வருஷம் பாருங்க 10:21, உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமானது காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அவைகளின் முடிவு மரணமே. நல்ல கவனிங்க. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. அடுத்த வருஷம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்துக்கு நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பார்த்தீங்களா,
என்ன நமக்கு ஜீவன் கிடைக்கிறது? இந்த பூலோகத்தில் மகிமையாய் மாறின தேவனுடைய, நல்ல கவனிங்க இந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு இந்த சட்டத்திட்டங்கள், உபதேசத்தின் இந்த வார்த்தை சட்டத்திட்டங்கள் சொல்லுகிறது. நீங்கள் முன்னே எதுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள்? மாம்சத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். மாம்சத்தில் இருந்து வெளிப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. வந்ததுனால நீங்கள் இதிலே நினைத்திருந்தால் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான, பாருங்க, ஜீவனுக்கு ஏது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவனில் இருந்து மாறி இப்போ நம்ம எதுக்கு, இப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் என்ன வேணும் தெரியுமா? மோட்சம் வேணும். ஆனால் யாரும் நரகத்துக்கு போக விரும்புறது கிடையாது. நல்லா கவனிங்க. அவன் பாவமே செஞ்சுருந்தா கூட இல்லை நான் அப்படியே நம்ம புண்ணியத்துக்கு போவேன். எங்கள் அப்பா, எங்கள் மாமா, தாத்தா, பாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே நாங்கள் எப்படியாவது புண்ணியத்துக்கு போவோம். என்ன புண்ணியம் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு காரியத்தை, ஆடு மாடு படி கொடுத்துட்டா, ஏதாவது செஞ்சுட்டா நானும் புண்ணியத்துக்கு போடுன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனுஷன் வாழ்க்கையில் பாவ மன்னிப்பாக மீட்பு யார் தரான்னு கேட்டால் இயேசுவாகிய ஒரே ஒரு தெய்வம் தான் பாவ மன்னிப்பாக மீட்பை தந்து நம்மை அதிலிருந்து நீங்களாக்கி நாம் அவருடைய அடிமைகளாய் மாறும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நாம் இன்னும் மாம்சத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுனால மாம்சம் நம்மை என்ன செய்ய விட மாட்டுகிறது? தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாமல் என்ன செய்கிறது? நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. நம்மை அது என்ன செய்கிறது? இன்னைக்கு அநேக கிறிஸ்துடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடி இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால் மாம்சம். அடுத்து பாருங்க, 23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ. தேவனுடைய கிருபை வரமோ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுது நம்மை பாவத்தில் நீக்கிட்டாரு. நீக்கினதுக்கு அப்புறம் நித்திய ஜீவனுக்கு செல்வதற்கு வழி சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ மரணத்துக்குரிய மனுஷன் இல்லை, மனுஷி இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆதாம் ஏவாள் காலத்தில் பாவத்துக்கு அவர்கள் என்ன செய்ய பண்ணிட்டார்? தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்ததுனால அந்த பாவம் அவர்களுக்குள்ளே வந்ததை அவர்கள் கண் காண ஆரம்பித்தது. அதனால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? தோட்டத்திட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த மனுஷன் தேவனுடைய அப்பாவுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் அவன் சுயமாய் சிந்தித்து வெளியே போனதனால் திரும்பி வர ஆரம்பித்தான். அது கீழ்ப்படியாமனால் கிடைத்த ஒரு பலன். இங்கே ஆபிரகாமுக்கு 90 வயசு 100 வயசுல ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுப்ப அதை பலி கொடுக்குன்னு சொன்னால் சொன்னதை நிறைவேற்ற ஆரம்பிக்கப்படும் போது அதை நிறைவேற்றினதுனால தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தை என்ன சொன்னது அப்படியே கீழ்ப்படிந்தபடினால ஆபிரகாமுக்கு இன்னைக்கு நாம் விசுவாசத்தின் தகவல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தேவன் இல்லாதவைகளை உண்டு பண்ணி தருவார். அதே சமயத்தில் தேவன் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதை அந்த ஆபிரகாம் அறிந்திருந்தார். தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் தேவன் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தீமை செய்ய மாட்டார். தீமை மாதிரி இருக்கும் அல்லது ஒரு நஷ்ட மாதிரி தெரியும், ஆனால் அவைகளை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா. முதலாவது நாம் உபதேச சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானா மாம்சத்துக்குரிய காரியம் வெளியே போய் ஆவிக்குரியபடி பரிசுத்த சிந்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், வாசித்து பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். உறுதியாய் என்ன பண்ணுமா? பற்றி கொண்டிருக்கணும். முதல்ல சட்டதிட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படினோம்னா பாவ மன்னிப்பாக மீட்பு நாம் பெற்றுக்கொள்ளப்படும் போது, பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்குள்ளே காணப்படும் போது, நமக்குள்ளே இருக்கும்போது, அந்த சட்டதிட்டங்களுக்கு நாம் உட்பட்டிருக்கும் போது நாம் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறோம். நாம் நித்திய ஜீவனுக்கு என்ன மாறுகிறோம்? உரியவர்களாய் மாறுகிறோம். ரெண்டாவது இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் எபேசியர் 4:14 என்ன சொல்கிறார்? வாசிங்க. நான் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள
போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினரும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக அன்பினாலே தங்களுக்கு பக்தி விருத்தி என்ன பண்ணுவதற்கு உண்டாவதற்கு சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. 17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தைகளில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். சொல்றாரு சட்டத்திட்டம் இதான் சொல்றாரு. நீ வீணான அவங்க மாம்சத்தில் வெளியே வந்துட்டீங்க, நீங்கள் மாம்சத்தோடு இல்லை. ஏன்னா ஆவியான உனக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறபடினால நாம் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டாக வேண்டும். எந்த சட்டங்கள்? வேதாகம சட்டத்திட்டங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையுடைய இந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? அடிமைகளாய் மாறணும். அப்போ அடிமைகளாய் மாறும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், நம்முடைய குடும்பத்தில் எடுக்கிற காரியங்களில் மாற்றங்கள் வரும். அப்போது முதலாவது நாம் பார்த்தது உபதேச சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு மாம்ச காரியங்களை வெறுத்து அவைகளிலிருந்து வெளிப்பட்டு நாம் தேவனுடைய நீதியை செய்யும்போது நாம் பரிசுத்தவானாய் நீதிமானாய் நீதிக்கு உட்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். நித்திய ஜீவனுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். இதில் என்ன சொல்லுகிற? அன்பினாலே நாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அன்பு இல்லை என்று சொன்னால் தேவன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ அன்பு உள்ளவன் சொன்னால் மாம்சத்துக்கு விலகி தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கிறது. மூன்றாவதாய் நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறது, மூன்றாவதாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். சொல்கிறாரு யோவான் 2 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அல்லேலூயா. இதாங்க ரகசியம், வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படியும் போது நாம் கீழ்ப்படியும் போது நாம் என்னத்துக்கு மாறுகிறோம்? நித்திய ஜீவனுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். இரண்டாவது அன்புக்கு அடிமைகளாய் நாம் மாறிவிடுகிறோம். மூன்றாவது இங்கே என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் எவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஆமென். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் கீழ்ப்படிந்தவனா நாம் யாரா இருக்கிறோம்? பிதாவுக்கு உரிமைகள் நாம் தேவனுடைய குமார் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் நாம் என்னவா மாறுகிறோம்? சொந்தமாய் நாம் மாறிவிடுகிறோம். அடுத்த வருஷம் வாசிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க. நித்திய ஜீவனுக்கு நீ போகணும்னா இன்னும் உபதேசத்தை வேற ஒருத்தர் வருவான், அவன் சொல்லுவான்
சிஸ்டர் இது இல்லை சிஸ்டர், பிரதர் இது இல்லை பிரதர், இது பிரதர்னு சொல்லுவான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் வஞ்சிக்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, நன்மையான காரியத்தை சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது நன்மையாக இருக்காது. அவங்களுக்கு நன்மையாக மாறும், நமக்கு என்ன மாறும், நஷ்டமாக மாறும். நாம் இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதோ அது அவர்களை நாம் அணவணைக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் பாருங்கள். அவனுக்கு உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, 3 விதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்துடைய சட்டத்திட்டங்களை நாம் கீழ்ப்படியும் போது நித்திய ஜீவனுக்கு அடிமைகளாய் மாறுகிறோம். 2வது, போதிக்கிற போதனை என்ன சொல்லுகிறது, உங்களுடைய மாம்சத்துக்கு விளக்கி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாங்க, அன்பில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 2வது போதனைக்குரிய காரியத்தில் நீங்கள் மாறும்போது தேவனுடைய அந்த என்னது நீதி நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோம். 3வதாய் சொல்லுங்க, உபதேச நிலைத்திருக்கிறவனுக்கும் நிலைத்தில்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ உபதேசத்தை நிலைத்திருந்தா குமாரனும் என்ன பண்ணுறா, பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ள மாத்திரம்தான் மாம்சத்துக்கு விலகி தேவனுடைய நீதி என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தையில் எழுதியிருக்கிறபடி நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்த முடியும். அபியாசப்படுத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும், மாற்றம் வரும். மாற்றம் வருவதற்குரிய காரியம் இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், நாம் முற்காலத்திலே எதற்கு அடிமைகளாக இருந்தோம், மாம்சத்துக்கு அடிமைகளாக இருந்தோம், அந்த உலக காரியம் அடிமைகளாக இருந்தோம், அதுலேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய அன்புக்குள்ளே நாம் வரணும். தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எல்லாம் செய்யும். அன்பு இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாம் அன்புள்ளவர்களாய் மாறுகிறதாய் காணப்படும். 2வது, உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும். உபதேசம் நிலைத்தில்லாவிட்டால் 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும், அல்லேலூயா, அல்லேலூயா, இதுதாங்க முக்கியமான காரியம். அப்போ நமக்கு பிதாவையும் குமாரனையும் உடவில்லாய் மாறணும் அப்படின்னு சொன்னால் உபதேசத்தில் என்ன பண்ணோம், நிலைத்திருக்கணும். உபதேசம் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும், பிதாவையும் குமாரனையும் உடையவர்களாய் மாறுறது மாத்திரம் இல்லை, நாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதுதான் சார் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் செல்வதற்கு இன்றைக்கு நாம் தகுதி உள்ளலாக இருக்கிறோம் என்பது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணணும். நம்ம ஏதோ கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், உண்மைதான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த மாற்றம், இந்த சட்டதிட்டங்களுக்கு மாற்றம், இந்த உபதேச வார்த்தையுடைய சட்டதிட்டங்களுக்கு நாம் மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ராத்திரி வேளையில் நாம் ஒன்று செய்வோம். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்டதான உபதேசங்களுக்கு நான் முதலாவது உபதேச சட்டத்திட்டங்களுக்கு என்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறேன். 2வது போதனைக்கு நான் என்ன பண்ண, இந்த வேதம் சொல்கிற போதனைக்கு நான் என்ன கீழ்ப்படுத்திக் கொள்கிறேன். 3வதா இந்த உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. நிலைத்திருக்கிறவர்களோ யாராக இருக்கிறாங்க, குமாரனையும் பிதாவையும் உடையவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ அந்த சட்ட திட்டங்களுக்கு நான் உட்படும் போது நம்மில் இருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார்.
இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மாம்சத்துக்கு அடிமைகளாக இராமல் தேவனுக்கு அடிமைகள் என்ன பண்ணுறோம்? மாறுறோம். அப்படி மாறும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். அடுத்து தான் இங்கே சொல்கிறாரு, வேதம் சொல்லுது, போதனை கேட்டு அதன்படி கீழ்ப்படும் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு சொல்கிறார், உபதேசத்தில் நிலைத்திருந்தார் குமாரனையும் பிதாவையும் உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். அப்போ பிதா நம்மோடு கூட இணைந்து குமாரன் நம்மோடு கூட இணைந்து கொள்ளுகிறதுக்கு நாம் இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடி நாளை இன்றைக்கு